ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப பெரிய சேலஞ்சா ஒன்றும் இல்லை. கர்த்தர் தேசத்தையும் இனத்தையும் விட்டு வான்றாரு. விட்டு வான்னு உடனே தேசத்தையும் இனத்தை விட்டையும் வர்றான் இவன். ஒரு விதத்தில் அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் ரொம்ப ஆசை காட்டுறார். அவர் என்ன சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன் மூலம் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்வா சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்கணுமா? இது மாதிரி வாழ்க்கையை யார் வரமாட்டான்? சொல்கிறாங்க ஆசை காட்டி இழுத்துடுறாங்கன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் ஆண்டவரே ஆசை காட்டி தான் இழுத்தார் அவனை. அவன் இருளில் உட்காந்துட்டு இருந்தான், கர்த்தரை தெரியாமல் இருந்தான், எதையோ வணங்கிட்டு இருந்தான், முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றி வந்தான், அவனுக்கு தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். கர்த்தர் அவனை ஆசை காட்டுறாரு, பா என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் நல்ல தேவன், அற்புதமான தேவன், நீ வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணுற, நீ வந்து பாரு, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்கி காமிக்கிறேன், பேரை பெருமைப்படுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், உன்னை ஒருத்தவங்க எதிர்த்து நிற்க முடியாது, ஏன்னா உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக இன்னும் கேட்டால் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வேன் நான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்றா, இதை விட யாராவது ஆசை காட்ட முடியுமா? ஹலோ, ஒருத்தர் என்னை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணார், சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போய் எல்லா ஜனங்களும் இழுத்துட்டாரு. அவரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசி எல்லாரும் இழுத்துட்டாருங்க. ஆசீர்வாதம் பேசினா வந்துடுவாங்க மீதி பேர் இருக்கிறவங்களும். இழுக்கணுங்கிறதுக்காக நான் பேசல, ஆசீர்வாதம் தான் இருக்குது, அதுதான் பிரசங்கமே, சுவிசேஷமே ஆசீர்வாதத்தை குறித்த செய்தி. அதுதான் நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சுவிசேஷம் தான். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை குறித்த செய்தி தான் சுவிசேஷம். அதனால சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன் நான். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணாம இருக்க முடியாது. இருளில் இருக்கிற ஜனங்க, கடவுளை அறியாமல் இருக்கிற ஜனங்க, பயத்திலும் திகிலையும் வாழுகிற ஜனங்கள், அதிருப்தியில் வாழுகிற ஜனங்கள், கண்ணீரில் வாழுகிற ஜனங்கள், சந்தோஷம் இல்லாமல் வாழுகிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன்? வா, இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கண்ணீர் விடுவேன், இங்கே கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏழை ஆகிடுவேன், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், பிச்சைக்காரனும் ஆகிடுவேன் இன்னும் கேட்டா. ஏன்னா பரலோகத்தில் ஐஸ்வர்யவானுக்கு இடமே கிடையாது. இங்கே வந்து நான் பரம ஏழை ஆகி, ஏழை லாசரு மாதிரி ஆகி பிச்சை எடுத்து கடைசியில் பரலோகத்துக்கு போய் சேருவேன். கர்த்தர் உன்னை அங்கேயே தங்க வீதியில் நடக்க வைப்பார். இப்படி சொன்னால் எவன் வருவான் சொல்லுங்க? ஹலோ, அது சுவிசேஷமே கிடையாது.